வணக்கம். ஒரு நட்பு தொடர்றது அப்படின்றது 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு. நாம் உண்மையான நண்பனாக தான் இருக்கிறோமா, நம்ம கூட இருக்கிறவங்க உண்மையான நட்போடு தான் நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உண்மையான நட்பு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும், பரவாயில்ல விட்டு கொடுத்து பொருந்தி போகும். உண்மையான நட்பு நம்பும். அதுக்கப்புறம் உண்மையான நட்பு ரெஸ்பெக்ட் பண்ணும், நமக்கு மரியாதை கொடுக்கும். அப்போது எது நம்ம நம்புதோ, எது நமக்கு மரியாதை கொடுக்குதோ, எது நம்ம கூட அளவலாவே ஒன்றாக கலந்து விடுகின்றதோ அதுக்கு பேர் தான் நட்பு. இந்த குவாலிட்டிஸ், இந்த தன்மைகள், இந்த தகுதிகள் நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம உண்மையான நண்பனாக இருக்கும். நம்ம நண்பர்கிட்ட இது இருக்கா, அவர் நம்மக்கிட்ட உண்மையான நண்பனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் ஏன்னா இந்த காலத்தில் எந்த திருவள்ளுவர் 5 அதிகாரங்கள் நட்பை பற்றி சொல்கிறார். அவ்வளோ முக்கியமானது நட்பு. அதனால் இப்போது பல்வேறு சூழல்களை நம்ம சென்று பணி செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்குது, படிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது, தங்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது, பயணப்பட வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அடிப்படையில் நம்ம நட்பை வரையறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிகச்சிறந்த நட்பை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பெற முடியும். நட்பு நமக்கு மிகச்சிறந்த விஷயங்களையும் செஞ்சிடும், மிகப்பெரிய துரோகங்களையும் செஞ்சிடும், மிகப்பெரிய கஷ்டங்களையும் கொடுத்துரும், மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதனால் மிக தெளிவான ஒரு சிந்தனையோடு, மிக தெளிவான தரவுகளோடு நட்பு வச்சுக்கிறது நல்லது. எங்கே நம்பிக்கை இருக்கோ, எங்கே மரியாதை இருக்கோ, எங்கே விட்டு கொடுக்குற தன்மை இருக்கோ, அதுதான் உண்மையான நட்பு என்பதை புரிந்து கொண்டு நட்பு செய்வோம், நட்பை ஆளுவோம். நன்றி.